இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இட் 3 படத்துடைய தமிழ் டீசர் தான் வெளியா இருக்கு. அதான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இட் 1, இட் 2 எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே ஒரு போலீஸ் மையமா வச்சு கிரைம் மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இதில வந்து நானி சார் உள்ள வந்திருக்காரு. நான் வந்து இட் 1 பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. ஆனா இட் 2 பார்க்கலைங்க. இப்போ டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1. சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒரு பேரை சொல்றேன். ஓ அர்ஜுன் சர்க்கார். இந்த கேஸ் அவன்கிட்ட கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவன் லத்தியில மாற்றவன் நிலைமை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஓகே. கண்ணு தெரியல கம்மன். எல்லாரும் ஒரே மெத்தட்ல மர்டர்ஸ் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும். கை முன்னாடி வை. ஃபர்ஸ்ட் டேவே உன்னை பார்க்கும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. நீ ஒரு போலீஸ் ஆபீசர் தானா? அது உண்மை. நீ இத்தனை நாள் நம்பிட்டாங்க ஜனங்க. உனக்கு காட்டுறேன் ஒரிஜினல். ஓ வா என்னங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா இது வந்து எப்படி சொல்றது, லாஸ்ட்டு பார்த்தது ரொம்ப நானி சாரான்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ வயலன்ஸு, பயங்கரமான வயலன்ஸு. அச்சோ நல்லா இருக்கு. டீசர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஒரு போலீஸு. ஆனால் போலீஸ்லேயே அவர் வந்து இந்த ரொம்ப ஹைப்பரான போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தெரியுது. எதுக்கத்தான கோபம், எதுக்கத்தான டென்ஷன், அதனால அவருக்கு பெரிய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது படத்தில். அதை வச்சு பேஸ் பண்ணி தான் போவோன்ற மாதிரி தெரியுது. லாஸ்ட்டாக அந்த கோர்ட் சீனில் ரத்தம் தெளிக்கிற சம்பவம் வந்து பெரிய சம்பவம். அது ரொம்ப பெரிய சம்பவம்னு நினைக்கிறேன். அது பார்க்கும்போது எனக்கு லைட்டாக அனிமல் படம் ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அவர் அந்த ஒரு பாட்டில் கூட அந்த போர்ஷனில் வரும். இதே சீக்வன்ஸ் சீன் மாதிரி தான் வரும். பட் அது வந்து பாட்டில் வரும். இது வந்து ஃபுல்லாக ஆக்ஷனில் காட்டியிருக்காங்க. இது வந்து ரொம்ப டென்ஷனான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாருன்ற மாதிரி தான் தெரியுது. விசாரணை எல்லாமே ஓகே. எனக்கு நானி சாரோடைய லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய இது என்ன படங்க அது, தசரா படம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா லுக் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும். ஆனால் நான் வந்து அந்த படம் வந்து பார்த்தேன். ஆனால் இது நானி சார் படம் மாதிரி இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து சனி போத்தா சனிவாரம் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது நானி சாருக்கான ஒரு படமாகவும் எனக்கு அப்படி மாதிரி தோணுச்சு. நானி சாருக்கான ஒரு படமாகவும் அதில் இருக்க வேண்டிய ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஆக்ஷனை இட் 3ல் வந்து ஆக்ஷனை அதிகமாக ஆக்கியிருக்காங்க. நானி சாருடைய லுக் வைஸ் அந்த மிரட்டுறது, அந்த பார்க்குறது எல்லாமே ஒரு போலீஸுக்கான ஒரு தோரணையில் இருக்குது. ஆனால் பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். சம்பவம் பண்ணிக்கிட்டே போவாருன்ற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாயிருக்கு. டீசர் நல்லா இருக்குங்க. நானி சார் லுக்கும் நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.